எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு சின்ன பதிவாக கொடுத்துருக்கேன். இது கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அதிகமாக மாவெல்லாம் சேர்க்கலை. கரெக்டான அளவு மாவு சேர்த்து செய்யும்போது காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் சில்லி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடியது. நம்ம கட் பண்ணும்போது அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாமா. இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது நான் காமிக்கிற மாதிரி இந்த காம்போடையே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பூவை மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரும், நல்லாவும் இருக்காது. அதுக்காக தான் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி சூடு பண்ண போகிறோம். காலிஃப்ளவரை வேக வைக்கணுன்னா ரொம்ப வேக விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு கொதி வந்த உடனேயுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தது அப்படின்னா அது இதாயிரும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் சுடுதண்ணியில் வேக வச்சு எடுக்கும்போது அது சரியாயிடும். அந்த பூச்சிகள்லாம் இதாயிருன்றதுக்காக தான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறோம். லைட்டாக ஒரு கொதி வந்த உடனேயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா அது சேர்த்துருக்கேன். கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரின் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ மாவு பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், இவ்வளோ தான். மாவு நிறைய எடுத்துக்கல. லைட்டாக மாவு சேர்த்தா தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. ஏன்னா வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அது எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை வாசனையும் அந்த காலிஃப்ளவரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது பிசையும் போது இந்த பக்கம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டான அளவு நம்ம மாவு சேர்க்கும்போது சட்டியில் உங்களுக்கு ஒட்டாது. காலிஃப்ளவர் சட்டிலையும் ஒட்டாது. காலிஃப்ளவர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கலருக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலர் பவுட்ரு சேர்க்கலை. காஷ்மீரின் மிளகாய்த்தூள் அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை எண்ணெயில் பொரியும் போது அது வாசனையாகவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை வாசனை கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்லி ரெடி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. உங்களுக்கு மாவு சேர்த்திங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு காலிஃப்ளவர் வேகாது. அந்த மாவு மட்டும்தான் வெந்திருக்கும். உள்ள காலிஃப்ளவர் அப்படியே வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் அளவாக கரெக்டான அளவுக்கு மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கடையில் போய் நம்ம அதிகமாக வாங்கி கொடுத்து அந்த எண்ணெயெல்லாம் அவங்க திரும்ப போட்ட எண்ணெயிலே நம்மளுக்கு பொரித்து கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு அது சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி வரும் இல்லையா. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் எப்பயுமே காலிஃப்ளவர் வாங்கினேன் அப்படின்னா இந்த மாதிரி சில்லி தான் போடுவேன்.
இந்த கிரேவி இதெல்லாம் வந்து செய்ய மாட்டேன். அது வந்து பசங்களுக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி சில்லியாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம விரதங்கள்லாம் இருக்கும்போது நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். அப்போ பசங்களுக்கு வந்து சில்லி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி மாதிரி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்த சமையல் வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் அந்த வெங்காயத்தோட காலிஃப்ளவர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.